ஹாய் நண்பா நண்பேஸ் ஆதார் விஷயமா முக்கியமான அப்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கான ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பிப்பு கட்டணங்கள்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 6 கோடி குழந்தைகள் பயன்பெறும்ட்டு ஆதார் அமைப்பு தெரிவித்திருக்காங்க. 7 முதல் 15 வயது உடைய குழந்தைகளுக்கான ஆதார் கட்டணம் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கட்டண தள்ளுபடி பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு. இந்த நடைமுறை கிட்டத்தட்ட 1 இயர் அமுல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் குழந்தைகள், சிறார்கள் பயோமெட்ரிக் விவரங்கள்லாம் அப்டேட் செய்ய கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆதார விஷயமா நிறைய அப்டேட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கட்டண உயர்வு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆதாரில் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இந்த இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னா 50 ரூபீஸ் பே பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? இனிமேல் 75 ரூபீஸ் பே பண்ணி ஆகணும். அது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நம்மளுக்கு வந்திருக்கு. அதே போல் அந்த ஆதாரில் பயோமெட்ரிக்லாம் அப்டேட் செய்யணும்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 100 ரூபீஸ் பே பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் 125 ரூபீஸ் பே பண்ணி ஆகணும். இதுவும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மை ஆதார் போர்ட்டல் பார்த்தீங்களா, அது மூலமாக நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது நேம் கரெக்ஷன் எதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஜூன் 14, 2026 வரைக்கும் கட்டணமே இல்லாமல் இலவசமாக பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக போய் ஆதார் சேவை மையத்துக்கு போய் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த கட்டணம்லாம் வசூல் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் அட்ரஸ்லாம் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள், சிறார்கள் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் செய்ய எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இது 1 இயர் அமுல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 30 வரைக்கும், 2026 வரைக்கும் அமுல் இருக்கும். ஆதார் விஷயமா நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.